ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் மேக்ஸ் தியாகு. 12ஆம் வகுப்பு கணிதம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 10வது சாப்டர், சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். தீர்வு காண்க. dy by dx plus 2y e power minus x. இந்த சமன்பாடு எந்த வடிவத்தில் இருக்குன்னா dy by dx plus py equal to q அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது, வடிவத்தில் உள்ளது. அப்போ இதுக்கு தீர்வு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, முதல்ல e பவர் இன்டகரல் pdx கண்டுபிடிக்கணும். e பவர் இன்டகரல் pdx அப்படின்னா dy by dx இருக்குது, y இருக்குது, pக்கு பதிலாக என்ன நம்பர் இருக்குது, 2ன்னு இருக்குது. அப்போ equal to e பவர் இன்டகரல் p அப்படிங்கிறதுக்கு பதிலாக 2 dx equal to e பவர் 2 வந்து கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துருவோம். இன்டகரல் dxக்கு வந்து தொகை மதிப்பு என்ன வரும்னா 2xன்னு வரும். e பவர் 2x அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ இந்த e பவர் இன்டகரல் pdxோட மதிப்பு. இதுக்கு பேர் என்னென்னா தொகையீட்டு காரணின்னு பேர். தொகையீட்டு காரணின்னு பேர். தொகையீட்டு காரணி e பவர் இன்டகரல் pdx ஈக்குவல் டு இந்த வேல்யூ. அப்போ தீர்வு என்ன அப்படின்னா, தீர்வு அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா y இன்ட்டு e பவர் இன்டகரல் pdx ஈக்குவல் டு இன்டகரல் q e பவர் இன்டகரல் pdx இன்ட்டு dx. இதுதான் ஃபார்முலா. அதனால் அதை அப்படியே எழுதிடுறோம். y இன்ட்டு e பவர் இன்டகரல் pdx என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், e பவர் 2x ஈக்குவல் டு க்யூன்னு இருக்குது, இன்டகரல் q. க்யூங்கிறது எது அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட இருக்கிறது q. ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட என்ன இருக்குது, e பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. அதுதான் வந்து q. அடுத்தது என்ன இருக்குன்னா e பவர் இன்டகரல் pdx வருது. e பவர் இன்டகரல் pdx மதிப்பு என்ன வந்திருக்கு, e பவர் 2x. இதை எழுதியாச்சு, q எழுதியாச்சு, மீதி இருக்கிறது dx. y e பவர் 2x ஈக்குவல் டு இன்டகரல், அடிமானம் ஒன்றா இருக்கிறதுனால பவர் என்ன அடுக்க என்ன செய்யலாம், கூட்டலாம். x ப்ளஸ் 2x இன்ட்டு dx என்ன வரும், ஈக்குவல் டு இன்டகரல் e பவர் 2xல் ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா ஒரு எக்ஸ் இருக்கும். மொத்தத்தில் நமக்கு இங்கே இருக்க இன்டகரல் e பவர் எக்ஸுக்கு e பவர் எக்ஸ் தான் வரும். e பவர் எக்ஸோட நம்ம என்ன செய்யணும், ஒரு சிஎஸ் சேர்த்துக்கணும். எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது, y இன்ட்டு e பவர் 2xன்னு இருக்குது. y இன்ட்டு e பவர் 2x ஈக்குவல் டு e பவர் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வருது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே.